புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே முறையாக குடிநீர் விநியோகிக்க வேண்டும் என கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாமிநாதன். வணக்கம் சாமிநாதன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ரவினா, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே நெப்புகை ஊராட்சிக்குட்பட்ட உரியம்பட்டி கிராமத்தில் 3 மாதமாக குடிநீர் சரியாக வழங்கவில்லை என்று கூறி பொதுமக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த சாலை மறியல் போராட்டத்தால் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள நெப்புகை ஊராட்சிக்குட்பட்ட உரியம்பட்டி கிராமத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 3 மாத காலமாக குடிநீர் சரியாக வழங்கவில்லை என்றும் மிகவும் அவதியடைந்து வந்துள்ளனர். மேலும் அன்றாட குடிநீர் தேவைக்கு பூர்த்தி செய்வதற்கு அருகே உள்ள கிராமங்களுக்கு சென்று ஆழ்துளை கிணறுகளில் குடிநீர் எடுத்து வருவதால் மிகுந்த நேர செலவும் பொருட்செலவும் ஆகிறது என்று கூறி ஊராட்சி நிர்வாகம் சார்பில் வழங்கப்படும் குடிநீர் கடந்த 3 மாத காலமாக சரியாக கிடைக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டி இதுகுறித்து பலமுறை ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளிடமும் ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடமும் எடுத்துக் கூறியும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இதனால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் வேளாடிப்பட்டி வழியாக கந்தர்வக்கோட்டை கரம்பக்குடி செல்லும் அரசு பேருந்து வழிமறித்து சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் கிட்டத்தட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் மாணவர்கள், பெரியவர்கள் அனைவரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சாமிநாதன்.